இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் இறையருள் ஆசீர்வாதத்தில் நான் வருடம் குருபலன்கள் நங்கநூல் இருந்த காலத்தில் நோட்டீஸ் இருந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதில் கவனம் செலுத்தல. அது நம்மளுடைய முழு நேர வேலை இல்லை. ஜோதிடம் நல்லா தெரிந்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவங்களுக்கு, சரஸ்வதி மகாலோட அடிவாரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி ஜோதிடம் தெரியாமல் இருக்கும்? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நவகிரக கோயில்கள் எல்லாம் இருக்கிறனால எல்லாருக்கும் ஒரு அடிப்படை ஜோதிடங்களோ தெரியும். அது மாதிரி நம்ம அடிப்படை ராஜா ஸ்கூலில் படித்ததுனால, சரஸ்வதி மகாலில் படித்ததுனால நம்ம அந்த ஜோதிடத்தின் மகா குருக்களான அந்த மின்துறையில் இருந்த சுப்பிரமணியன் ஒருத்தர் நெற்குப்பை சுப்பிரமணியன் ஒருத்தர் அருமையாக எழுந்தார். அவரை நேரே சந்தித்தோம். முருகராஜேந்திரன் மற்றும் புலியூர் பாலு போன்றவர்கள்லாம் நம்ம நேரில் சந்திருக்கோம். அவங்கெல்லாம் இப்போ உயிரோடு இல்லை. அவர்கள் காலத்தில் நம்ம ஜாதிடத்தை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகாலில் உருவெடுத்து நம்முடைய குருநாதர்களுடைய வித்தியாசமான பார்வையில் நான் ஜோதிடம் பார்ப்பேன். இப்போ நிறைய விஷயங்கள் 25-30 சிஸ்டம் இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் நண்பர்களே, பாசிட்டிவாக சொல்லி ஒரு ஜோதிடர் சொல்வதற்கு கணக்குகள்லாம் இருக்கட்டும். இந்த கணக்குகள்லாம் இருக்கட்டும். நீங்கள் கணக்கு போடுற அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ராமானுஜமோ இல்லை அப்துல் கலாமோ கிடையாது. நீங்கள் கணக்கு போட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி புலி எல்லாரும் 10வது 12வது பாஸ் பண்ணிட்டு ஃபெயில் பண்ணிட்டு தான் ஜோதிடரை சொல்லிட்டு இருக்கோம். அதனால நண்பர்களே, ஒரு PhD ஒரு டாக்டரேட் வாங்கினவங்க அப்துல் கலாம்ங்கிறது ஒரு 627 வருஷம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் தான் ஜோதிடமே சொல்ல முடியும். அதனால பெரும்பகுதி வாக்கு பழி. இப்போ எனக்கு வாக்கில் குரு செவ்வாய் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் சொல்கிற பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால நான் பாசிட்டிவாக மட்டுமே சொல்லுவேன் நண்பர்களே. என்னுடைய ஜோதிட பலன்கள் பார்த்தீங்கன்னா, நான் பெய்டு போடல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு போது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேஸ்புக்கில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வியூஸ் தொடர்ந்து ஒரு 100-200 ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கும் உச்சத்தில் குரு இருக்கிறதுனால அது நடக்குதோ நம்ம தெரியல நண்பர்களே. நான் முழு நேர ஜோதிடர் இல்லை என்றாலும் ஜோதிடத்தை முறையாக கற்றுக்கொண்டோம் என்ற ஒரு அற்புத நாள் நான் பார்ப்பதில்லை என்பதனாலும் இப்போது என்னோட ஜோதிட பதிவு பயங்கர ஹிட் ஆகிருக்கு. நிறைய நண்பர்கள் பார்க்கின்றார்கள், நிறைய நண்பர்கள் கேட்கின்றார்கள் நண்பர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நாம் எடுத்துக்காட்டு சொல்லிக் கொண்டது ஜோன் ஆஃப் ஆர்க்கோட உதாரணங்கள் தான். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் எதை விதைத்து அதை நோக்கி பயணம் செய்கின்றீர்களோ, நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டர் பாசிட்டிவான எண்ணங்களை வைத்து எப்படி வாழ்க்கையை வாழ்வது என்பதுதான். அதே நண்பர்கள், சாமவேத தண்டம் என்று சொல்லக்கூடிய இறை பக்தியும் பரிகாரங்களும் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய சிறு கோயில் வழிபாடுகளும் இதை தாண்டி 40% கோச்சாரமும் 60% உங்கள் ஜாதகத்தோட யோக பலன்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயன் மாதிரி நாம் திருக்கடையூர் பக்கத்தில் பிறந்தனால தெய்வ அனுகூலங்களும் தெய்வ அனுகிரகங்களும் இருந்தால் நீங்கள் பார்க்குற பார்வையிலிருந்து வித்தியாசமான கோர்வையில் நான் பார்த்து சொன்னதால் எனக்கு பெரிய ஹிட் அடைஞ்சிருக்கு நண்பர்களே. அதனால் என்னிடம் ஜாதகம் பார்க்கறவருடைய அனுபவங்களையும் நான் போட்டிருக்கின்றேன். நான் எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கறதே நேரம் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 1-2 தான் நம்மளால பார்க்க முடியும். 2 மணி நேரம் அனலைஸ் பண்ணி, அதுவும் நம்மளுக்கு 8 மணி நேரம் ஜூம் கிளாஸ் இருக்கிறதுனால அதையும் பண்ண முடியாது. நம்ம தந்திரா வேர்ல்டு வைடு இன்டர்நேஷனல் மாஸ்டர்ங்கிற பேர் இருக்கும். ஏன்னா ஜோதிடம் சொல்வதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. சில பேர் அடிப்படை அறிவே இல்லாமல், உதாரணத்துக்கு எவ்வளோ பேரோட வாழ்க்கையை வாழ வச்சுட்டு போயிட்டார். ஃபோன் காலாக போய் தீரும். ராஜேஷ் போகிறப்ப பூன்னு சொல்லிட்டு போன மாதிரி இன்னைக்கு ராஜேஷ் வளர்த்து விட்டு போனடா ஆக்டர் ராஜேஷ் ஜோதிடத்தை பற்றி பேசின பேச்சு வளர்த்து விட்ட பேர் அவங்க பேரை வச்சுட்டு இன்னைக்கு இந்த யூடியூப்ல ஊட்டிட்டு இருக்கவங்களோட விட்டெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த உண்மையான ஜோதிடர்கள்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கின்றார்கள். நான் இன்னும் உண்மையான ஜோதிடர்கள்லாம் சில பேர் உங்களுக்கு அதிகாரம் கேட்டேன். எந்த விதமான வெளிப்பாடும் இல்லாமல் வெறும் 300-400 ஃபீஸை வச்சு உலகத்தை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அதோட சூழ்நிலைகள் வேற நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இந்த உண்மையான ஜோதிடம் என்பது வள்ளுவன் வாக்கு தான் பலிக்கும். வள்ளுவர்களிடம் பார்ப்பது தான் அதுக்குன்னு ஒரு குலத்தில் உள்ளவங்க. இப்போ நிறைய எல்லாரும் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. நாம் சத்திரிய குலத்தை பிறந்தவர்கள் என்பதனால் ஜோதிடம் பார்ப்பதை விட்டுவிட்டோம் நண்பர்களே. இப்போது வேண்டி விரும்பி கேட்டதனால் நாம் ஒரு அர்ஜுனன் மாதிரி ஒரு துரோணர் மாதிரி உலகத்தை கிளாஸ் எடுத்துக்கிட்டதுனால அந்த ஜோதிடம் பார்த்து சொல்லி கொண்டு இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வியூஸ் வேற, எங்களுடைய பார்வை வேற. ஆகவே இந்த வாக்கு பலிதம் என்பது வேற. ஆகவே நண்பர்களே, ஒரு குருவிடம், ஒரு ஓஷோவிடம், ஒரு புத்தரிடம், ஒரு வேதாத்திரி மரிசிடம், ஒரு அகஸ்தியரிடம், ஒரு பாம்பாட்டி சித்தரிடம், ஒரு புலிப்பாணி சித்தரிடம் போய் ஜாதகம் பார்த்து வாக்கு வாங்குவது எவ்வளோ அற்புதமோ அது மாதிரி வாக்கு தான் பலிதமாகின்றது. அதனால தான் நிறைய ஹிட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்மகிட்ட நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருக்க அமிர்தகாரா சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, என்னுடைய அமிர்தகாரா ஃபேஸ்புக் பேஜுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பாருங்கள். பாசிட்டிவான ஆன்மீக தகவல்கள் மட்டும் உங்களோட வரவேற்புக்கு ஏற்ப நான் ஓஷோவை படித்தவன், ஞான வாழ்க்கையும் தர்ம வாழ்க்கையும் பேசி கொண்டிருப்பேன். திடீர்னு ஜோதிடத்தை திடீர்னு இல்லை, நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக பேசிட்டு வெளியில தெரியாமல் பேசியிருந்தேன். இப்போ ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக பேசி கொண்டிருக்கிற நண்பர்கள் எல்லோரும் இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு, நான் சொல்லும் எளிய பரிகாரம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டது 12 ராசிக்காரர்களும் நல்லது இருந்தாலும் கெடுதல் இருந்தாலும் ஜோதிர்லிங்கத்தை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த ஜோதிர்லிங்கத்தாலும் 1000 பேரோட வாழ்க்கை, லட்சம் பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கின்றேன். அதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களை விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வுமுடன், வாழிய நலம், வாழிய வெள்ளாண்டு.